Hi friends, welcome to Niruba Kitchen. இன்னைக்கு வீடியோல ஆட்டுக்கால் பாயா தான் பார்க்க போறோம். கடையில வாங்கி சாப்பிடாம வீட்லயே ஹெல்தியாவும் டேஸ்டியாவும் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஆட்டுக்கால் பாயா பண்றதுக்காக நான் ஒரு ஆடோட காலை வாங்கி வச்சிருக்கேன். அதாவது 4 காலை நல்லா தீச்சிட்டு கட் பண்ணி கொடுப்பாங்க. நான் இப்ப கிளீன் பண்ணி தான் வச்சிருக்கேன். சுடுதண்ணில கை பொறுக்கிற அளவுக்கு சுடுதண்ணில ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுட்டு கத்தியால சொன்னனால இந்த மாதிரி நல்லா கிளீன் ஆயிடும். இப்போ கிளீன் பண்ண ஆட்டுக்கால்ல 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கூடவே தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இத மாதிரி மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுக்கிறதால நம்ம செய்யற பாயாவுல தீச்ச வாடை இல்லாம நல்லா இருக்கும். இப்ப நம்ம குக்கர்ல சேர்த்துக்கலாம். இப்போ வேக வைக்கிறதுக்காக 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையே சேர்க்கலாம். கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். லைட்டா சேர்த்துக்கோங்க. நம்ம பாயா சேர்த்தால கொஞ்சம் லைட்டா தான் சேர்த்துக்கணும், இல்லைன்னா குழம்பு மாதிரி இருக்கும். இப்போ பாயாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கூடவே மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் அதிகமா தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப அதிகமா சேர்க்க வேண்டாம். கறி மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் அதிகமா மட்டும் சேர்த்தா போதும். ஆட்டுக்கால் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால 10 அல்லது 12 விசில் விட்டுட்டு எடுத்துக்கலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம ப்ரெஷர் போனதுக்கு அப்புறமா எடுத்து பார்த்துடலாம். ஆட்டுக்கால் வேகிறதுக்குள்ள நம்ம சேர்க்க வேண்டிய பொருள்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். 1/4 மூடி அளவுக்கு தேங்காவை துருவி எடுத்து வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே 10 முந்திரி பருப்பை சுடுதண்ணியில ஊற வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பாயாவுக்கு மிளகாய் தூள்லாம் சேர்க்க மாட்டாங்க. பச்சை மிளகாவும் மிளகுத்தூள் தான் சேர்ப்பாங்க. 4 பச்சை மிளகாய் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். கொரகொரப்பா இருக்கக்கூடாது. நைஸா அரைச்சி எடுத்தாதான் நம்ம பாயாவுக்கும் நல்லா இருக்கும். இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டாலே போதும். இப்ப இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் சோம்பு, 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமா ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமா ஆனதும் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற வரை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிருக்கு. இப்ப தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சு வரட்டும், அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் குழஞ்சு வந்திருக்கு. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவையும் கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கண்டிப்பா புதினா சேர்க்கணும், அப்பதான் பாயா நல்லா பிளேவரா சூப்பரா இருக்கும். ரொம்ப நேரம் வதக்கணும்னு தேவையில்லை, 10 செகண்ட் வதக்கி விட்டாலே போதும். இப்போ நம்ம மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகுத்தூள், நம்ம காரத்துக்காக 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம், அதனால பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். நிறைய சேர்க்க வேண்டாம், மஞ்சத்தூள் கம்மியாவே சேர்த்துக்கிட்டாலே போதும். இப்ப எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்ப நம்ம ப்ரெஷர் எடுத்துடலாம். ஆட்டுக்கால்லாம் நல்லா சூப்பராகவே வெந்திருக்கு பாருங்க. அந்த தோல்லாம் நல்லா வழண்டு வந்திருக்கு பாருங்க. இப்ப நம்ம பாயாவுக்காக வதக்கி வச்சோம்ல வெங்காய தக்காளி, அதோட சேர்த்துட்டு தண்ணியோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல தேங்காய் முந்திரி பருப்பு பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நம்ம கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து பார்த்துடலாம். இப்போ 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா பார்த்துடலாம். பாருங்க, பாயா நல்லாவே கெட்டியா இருக்கு. இந்த அளவு கெட்டியானாலே போதும். இப்போ லாஸ்டா பொடியா நறுக்குன கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான டேஸ்டியான ஆட்டுக்கால் பாயா ரெடி. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ வாட்சிங். பை பாய்.